அனைவருக்கும் வணக்கம். பொட்டுக்கலையே இல்லாம தேங்காய் சட்னிங்க. வெறும் தேங்காயும் வெங்காயம் மட்டும் வச்சு அரைக்கிறதுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கும். இது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நான் ஒரு 7 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அதை நீள நீளமா கட் பண்ணிக்கலாங்க. அப்பதான் ஈஸியா சீக்கிரமா வணங்கிரும். இப்போ இதுக்கு நான் ஒரு 1.5 கை தேங்காய் எடுத்திருக்கேங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே வைக்க வேண்டாங்க. இது மட்டும் வச்சு அரைச்சு பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்க. இப்போ ஆயில் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அதில் 2 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 2 வரமிளகா வச்சிருக்கேங்க. இதை ஃபர்ஸ்ட் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சோம்லங்க பெரிய வெங்காயம், அதை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயம் வணக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் புளி வச்சுக்கலாங்க. புளி பாருங்க, நான் கொஞ்சமா வச்சிருக்கேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்பதான் டேஸ்டா இருக்குங்க. புளி வச்சாதான் டேஸ்டா இருக்கும். இப்போ அதையும் போட்டு லைட்டா ஒரு வணக்கிக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கி எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப மிக்சிக்கு மாத்திக்கலாங்க. நம்ம வணக்கி வச்சது இது கூட நம்ம தேங்காய் எடுத்தோம்லங்க 1.5 கை, அது போட்டுக்கோங்க. தேங்காய் வணக்க கூடாதுங்க, பச்சையாதான் போடணும். நம்ம பச்சையா ரா தேங்காய் போட்டோம்னா தாங்க தேங்காய் கொழுப்பு சேராம இருக்கும். இது நல்ல கொழுப்பா இருக்குங்க. தேங்காயை முடிஞ்ச அளவுக்கு எதுல சேர்த்துனாலும் பச்சையாவே சேர்த்திக்கோங்க. பாருங்க, கல்லுப்பு போட்டுட்டு அரைச்சிட்டேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நம்ம தேங்காயும் பொட்டுக்கல்லையும் வச்சு அரைக்கிறோம் இல்லைங்க தேங்காய் சட்னி, அதை விட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, நான் மிக்சியில கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கழுவி எல்லாம் ஊற்றியாச்சுங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் தாளிச்சுக்கலாங்க. நம்ம தேங்காய் போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சு பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டு கருவேப்பிலை தழை போட்டிருக்கேங்க. கூட 2 கடலைப்பருப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. போடுங்க. சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. இந்த சூப்பரான சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.